ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். முளைக்கீரை பூண்டு கடையில் தாங்க பண்ண போறோம். அதுக்காக முளைக்கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளி, 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்காக மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அவிச்சு வச்ச சேப்பங்கிழங்கு இதெல்லாம் கோட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி தேங்காய் எண்ணெயில் வடகம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கீரை ரெடி ஆகிடுச்சு. பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். சேப்பக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டாஸ் பண்ணி எடுத்தால் சேப்பக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்தை வடித்து கட்டுங்க. எப்போவுமே நெய் போட்டு நல்லா கொலைய வடித்து கட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரைக்கு லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பப்பாயாவும் நியூட்ரி சாய்ஸும் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருக்கேங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம்.